ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ஸ்டார் ஹோட்டல் ஸ்பெஷல் மீன் குழம்பு நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டு மசாலா மணக்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். பாதி முடி தேங்காய் எடுத்துக்கங்க. ஒரு 2 கொத்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்க போகிறோமோ ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுருங்க. உப்பு சேர்த்து பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கங்கப்பா. இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் தக்காளி பழங்களை ஒரு பவுல் நிறைய கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய குழம்பு தான் இப்போ நம்ம வச்சிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்க மசாலாக்களே போதும். தனி மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. அவ்வளவுதான். புளி கரைச்சல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. புளிப்பு அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. தக்காளி பழங்களை அதிகமாக சேர்த்துருந்தா புளியை குறைவாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சும்மா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காவும் கொத்தமல்லியும் நம்ம அரைச்சி வச்சது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹோட்டல்லலாம் போய் நீங்கள் ஸ்பெஷல் குழம்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழம்பு உங்களுக்கு வந்து 350 ரூபான்னு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ பண்ணா மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பத்திய மீனும் கூட எல்லாருமே சாப்பிடக்கூடிய சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பண்ணா மீன் தான். பண்ணா மீனில் சினையெல்லாம் இருந்தது, அதையும் இந்த குழம்புல நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சத்தை எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டு மிச்சத்தை நான் வந்து இந்த குழம்புல சேர்த்துருக்கேன்ப்பா. இப்போ சுவையான இந்த மீன் குழம்பு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மிலேயே போட்டு விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த குழம்ப கொஞ்சமாக கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்குவத்துக்கு மீனெல்லாம் உடையாமல் வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ஸ்டார் ஹோட்டல் ஸ்பெஷல் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்னப்பா உங்கள் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் வாய்ஸ் வந்து ரொம்பவும் மோசமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் சரியாக வந்திருக்கு. நான் ஊட்டிக்கு வந்தேன், அதனால் தொண்டை வந்து இங்கே வந்து கட்டிக்குச்சு. நம்ம கிளைமேட்டுக்கு சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒத்துக்கலப்பா. சுவையான இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றிப்பா.